மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா அது பரிவர்த்தனையில் இப்போது குரு வந்து அவருடைய இடத்துலே இருக்கும்போது நிறைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் உண்டாகும். ஸோ உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கும். குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு மனக்காயங்கள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணுங்க. ஸோ ஏன்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நல பாதிப்போ இல்லைன்னா நம்மக்கிட்ட பேசும்போது அவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3, 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத கற்பனைகள். ஸோ கற்பனைகளால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது வந்து நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும். பெண்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரன் புதன் போதே அது வந்து தாயாருடைய விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும் வீடு பூமி சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத தர்க்கங்கள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது 7க்கு 8ஆக வரும்பொழுது கண்டிப்பாக வந்து இது நமக்கு ஒரு தேவையில்லாத அவங்க குடும்பத்தினரானால், அதாவது அவங்கவுங்க குடும்பம், எங்கள் அப்பாவை நீ பேசுனியா அந்த மாதிரி மாறி மாறி பேசிக்கிறதுனால நிறைய சங்கடங்களோ வாக்குவாதங்களோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியில் வந்து 5ல் உள்ள செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தையோட நடவடிக்கைகளை கொஞ்சம் கண்காணிங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து நடவடிக்கைகளும் அவங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து மனசை வருத்தம் பட வைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி என்னும்போது சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். நல்ல வருமானங்கள், வேலையில் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றம், நல்ல ஒரு லெவலில் முன்னேறி வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி 7ஆம் அதிபதி என்பது கணவன் மனைவி உறவில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத தர்க்கங்களை மற்றவங்க ஃபேமிலியை வந்து நம்ம திட்டாமல் இருக்கணும். அது திட்டா பார்த்துக்கிட்டாலே எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போகும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாக 5ல் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாடு சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.